ஹை மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் காதலன் எபிசோட் 6. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 6குள்ளே போயிடலாம். 6ஓட ஸ்டார்டிங்லேயும் லாஸ்ட் எபிசோடோட கன்யூட்டியாக தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்கிறது, மேட்ரு பண்ணிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இவனுக்கு என்ன பண்ண முடியும் அவனால். அவனுக்கு அழுகதான் வருது. அப்படியே காரில் போய் உட்காந்துட்டு பையன் தேம்பி தேம்பி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அவனால் நாவாவை இன்னொருத்த கூட வச்சு பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு பையன் ரொம்பவே லவ் பண்ணிட்டான் போல். இவனை கூட பேரா போட்டிருக்கலாம், அவனை ஏன்டா போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கெல்லாம். பாவமாக இருந்துச்சுப்பா. அப்புறம் போய் அழுகிறத பார்க்கும்போது அவனால் அதை அக்செப்டே சுத்தமாக பண்ணிக்க முடியல தெரியுமா. அந்த அளவுக்கு அதை நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். பார்க்கலாம் இவன் நெக்ஸ்ட் எந்த மாதிரி மூவ் பண்ணி போறான்ட்டு. இங்க பார்ல இவனுங்க 2 பேரையும் காமிச்சா, இவனுங்க 2 பேரும் அவங்கவுங்க ஆளுகளை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க தூரமா அவனுங்களோட ஆளு வந்து ஒர்க் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒர்க் விஷயமா பேசிட்டு நம்ம பூ வந்து அந்த பக்கமா போக நாவா இருந்துட்டு, அவன் தான் போறான்ல, நீ போய் உன் ஆளுகிட்ட பேசுடா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிக்க, பிங்க்கும் பனா கிட்ட பேசுறதுக்காண்டி போறான். பனா கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுக்கு ஆரஞ்சு கேக் வேணுமா, ஆண்டி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க, நான் வேணா எடுத்துட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் வந்து அவன்கிட்ட சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. பிங்க்கும் இருந்துட்டு இப்போ கடையில் வந்து நியூவாக ஸ்டாக் இதெல்லாமே ரெடி பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க, நான் வேணா அதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கும் இருந்துட்டு இல்லை வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். பிங்க்குக்கு வந்து புரியுது. பிங்க் இருந்துட்டு என்னாச்சு இப்போ கொஞ்ச நாள் என்கிட்ட உங்களுக்கு பேச பிடிக்கலையா, நான் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அது பிங்க் நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை வந்து மற்றவங்க பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு மற்றவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும், நீங்களும் நாவாவும் க்ளோஸாக தானே இருக்கீங்க ஒரு பிரதர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு அது வேற இது வேற, அவனும் நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம், ஆனால் நீ அப்படி கிடையாது, நான் உன்னோட பாஸ், நீ என்னோட எம்ப்ளாய் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பிங்க்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிங்க் இருந்துட்டு சரி ஓகே எனக்கு புரியுது, நான் உங்ககிட்ட ஒன்று ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இருந்துட்டு உங்களுக்கு என் மேலே எந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் எனக்கு ஒரு பாஸை விட மேலேயே இருக்குது, ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, நான் என்னோட லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டேன்ட்டு நினைக்கிறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் வந்து அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு பனாவும் பூவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு, ஏன் இங்கே வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் பிங்க் இருக்கிறதுனாலயா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது நான் பிங்க்கு கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் பற்றி பேசினேன், ஆனால் நான் அவன்கிட்ட பேசினது சரியா தப்பான்ட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறான் பனா. அதுக்கு போயிருந்துட்டு இங்கே பாரு, முதல்ல உன்னோட ஓன் ஃபீலிங் நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு முதல்ல அதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் இருந்துட்டு அதுவும் சரிதான், ஆனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, பிங்க்குக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ கரெக்டாக பிங்க்கும் இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே பின்னாடி நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். பனா வந்து என்ன சொல்கிறான்னா, அது எனக்கு தெரியும், ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு என்னால் அதை தெரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த பிரேக்கப் ஆன இடத்த ஒருவேளை ஃபில் பண்ணுறதுக்காண்டி அவன் கூட க்ளோஸ் ஆகியிருக்கேனோ, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பிங்க் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை வந்து பிங்க் கேட்டுட்டு அவனோட மனசே உடஞ்சிருச்சு. பாவம் பையன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே அங்கேருந்து போகிறான். போயிருந்துட்டு பனாகிட்ட சொல்கிறான், நீ இப்போ இப்படி ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை, ஆனால் நான் நினைக்கிறேன் உனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். முதல்ல உன்னோட ஃபீலிங்கை நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு முதல்ல அதை கண்டுபிடி, நீ அதை கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் இருந்துட்டு நீ சொல்கிறதும் சரிதான், நான் முதல்ல அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க, பூக்கு வந்து மெசேஜ் வருது நம்ம பிங்க் கிட்ட இருந்து, எனக்கு சடன்லி ஃபீவர் வந்துருச்சு, அதனால நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிங்க் வந்து பூக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். இங்கே பிங்க் வந்து அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். அம்மா கிட்ட, அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்காண்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பிங்க் வந்து சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா அவனை ஒரு மனுஷனை கூட மதிக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு புக் படிச்சுட்டே இருக்காங்க. இவனும் இருந்துட்டு சரி ஓகே நான் அதை கிச்சனில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறான். அம்மா இருந்துட்டு நீ இன்டர்ன்ஷிப்பில் தானே இருந்த, எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாவம் பையன் வந்திருக்கானே, எப்படி இருக்க, என்னப்பா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கன்ட்டு பார்த்தா, நீ ஏன்டா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாவம் பிங்க் ஏற்கனவே ஹார்ட் ப்ரோக்கன், இப்போ அம்மா வேற இப்படி பேசுகிறாங்க, இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் திரும்பி அம்மாவை பார்க்குறான். அம்மாவுக்கு கடுப்பாயிட்டு, ஒருவேளை இப்படி மட்டும் சொல்லிடாத, நீ யாருன்ட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்ட்டு, நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பார்ல பனாக்கு வந்து பிங்க் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி எனக்கு இன்னும் உடம்பு சரியாகலை, நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்கிறேன், நான் ஆல்ரெடி பூவிக்கிட்ட சொல்லிட்டேன், அவர் வந்து வெளியே இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிங்க் வந்து பனாக்கு வந்து டைப் பண்ணி மெசேஜ் பண்ணி அனுப்பியிருக்கான். இவனும் பார்த்துட்டு சரி ஓகே மெடிசன் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணுறான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, அவன் வந்து அதை டைப் பண்ணான் இல்லையா, டைப் பண்ண மெசேஜை வந்து அப்படியே அழிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான்.
அப்போ அந்த இடத்துக்கு நாவா வரான். நாவா வந்துட்டு என்ன ஆச்சு இன்னைக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு இந்த மாதிரி பிங்க் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான், அவனுக்கு இன்னும் ஃபீவர் சரியாலையா, இன்னும் லீவ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஓகே தானே, என்ன ஆச்சு உங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு நீ ஏதாவது ஒட்டு கேட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை நான் ஒட்டெல்லாம் கேட்கல, உங்கள் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது, என்னாச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது ஒன்றும் அவ்வளோ சீரியஸ்லாம் கிடையாது, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது எனக்கும் தான் தெரியல உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் என்னால் உங்களை இப்படி ரொம்ப மோசமான நிலைமையிலலாம் பார்க்க முடியல. என்னால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தாராளமாக சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நாவா. அதுக்கு இவனும் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருக்கேன். ப்ரிப்பேர் வரான். ப்ரிப்பேர்ட் அங்கே வந்துட்டு நம்ம பணங்கிட்டையும் நாவாகிட்டையும் இந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பேசணும், நான் சுற்றி வளைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த பழைய கதை இருக்கு இல்லையா, மெருமையில வந்து வேட்டையாடிட்டு இருக்காங்கன்ட்டு அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பழைய கதையை தான் ப்ரிப்பேர்டு வந்து பணங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி மெருமையில வந்து இந்த தீவில் வேட்டையாடிட்டு இருக்காங்க மனுஷங்க, பல பேரை கடத்திட்டாங்க, பல பேரை வந்து கொன்னுட்டாங்க. இதை பற்றி நானும் என்னோட அப்பாவும் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு லைட்டாக டவுட் இருக்குது, இது வந்து அடுத்தடுத்த மனுஷங்கிட்ட லிங்க் ஆகுதா என்னன்ட்டு தெரியல. அதுக்கு காரணம் இந்த தீவுக்கு புதுசாக வந்து மனுஷங்கள கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் சொல்ல, அதுக்கு பணம் இருந்துட்டு இப்போ நீ என்னதான் சொல்ல வர, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியாவும் மறுபடியும் நடக்கும்ட்டு நீ சொல்ல வரையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ப்ரிப்பையும் இருந்துட்டு அது ஒரு வேளை நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், ஏன்னா என்னால் 100% அதுதான் நடக்கும்ட்டு உறுதியாக சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு அதுக்காண்டி ப்ரூஃப் எதுவும் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது மற்ற மெர்மைடு எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. நானும் குறிப்பாக நாவாவை பற்றி ரொம்பவே பயத்தில் இருக்கேன், ஏன்னா அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசலான்ட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், நீ எந்த ஒரு விதத்துலையும் ஹேட் ஆகக்கூடாதுன்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் ஒர்க்குக்கு வரும்போது நானே உன்னை கூட்டிகிட்டு வரேன், நீ எங்கேயாவது வெளியே போகணும்னு நினச்சேன்னா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அப்புறம் நைட்டும் உன்னை பார்த்துக்கிறதுக்கு மெட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ப்ரிப்பேர்ட். நாவாக்கு இது பிடிக்கவே இல்லை. நாவா இருந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னோட இதுனா என்ன, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னை எங்கேயோ அடைச்சி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ப்ரிப்பேர்டும் இருந்துட்டு இங்கே பாரு நாவா, இது எல்லாமே உன்னோட சேஃப்டிக்காண்டி தான், உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ புரிஞ்சுக்க, அப்புறம் மறந்துடாத 20 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன ஆச்சுன்ட்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு போல், அதனால தான் இவனை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரிப்பேர்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் நைட்டு நேரத்தில் தான்றா நீங்கள் ஒன்றா இருக்கீங்க, இப்படி இருந்துன்னா நீங்கள் எப்படா ஒன்றா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணுறானா, இல்லை நிஜமாவே நாவாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறானா என்னன்ட்டு தெரியல. அது எல்லாத்தையுமே போக போக தான் பார்க்கணும். ஆனால் இவன் சொல்கிற விஷயத்தில் நாவாக்கு விருப்பமே இல்லை. பணம் இருந்துட்டு சரி ஓகே, ப்ரிப்பேர் சொல்கிறதும் சரிதான், நீ வந்து திரும்பவும் ஹேட் ஆகக்கூடாதுன்ட்டு நானும் நினைக்கிறேன், அதனால ப்ரிப்பேர்டே உன்னை பத்திரமா பார்த்துக்கிறட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ப்ரிப்பேர்டுக்கு ஹாப்பியாக இருக்குது. ப்ரிப்பேர்டும் இருந்துட்டு சரி ஓகே, நான் நைட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாவா கிட்ட இங்கே பாரு நாவா, இது எல்லாமே உனக்காண்டி தான், நான் உன்னை நினச்சி ரொம்பவே வரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்டு அங்கேருந்து போயிடுறான். நாவாக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ பணம் இருந்துட்டு நாவா கிட்ட, நாவா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் டைரெக்டாகவே கேட்டுறேன், நீ உண்மை மட்டும் தான் சொல்லணும், போய் சொல்லக்கூடாது, உனக்கும் பூக்கும் நடுவில் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு உண்மையை சொல்லிடுறான். நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு தெரியும் மெருமைடு மனுஷங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்ட்டு, குறிப்பாக லவ் விஷயத்தில் அது வந்து தடை பண்ணியிருக்காங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மனுஷங்க மாதிரியே தானே எங்களுக்கும் ஹார்ட்டுன்ட்டு இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நான் என்னோட ஃபீலிங்ஸை ஃபாலோ பண்ணணுன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பணாவுக்கும் புரியுது. பணம் இருந்துட்டு ஒன்று மட்டும்தான் சொல்கிறான், நீ இதை பற்றி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் 2 பேர்கிட்ட முன்னாடியே பேசியிருக்கலாம், ஏன்னா நாங்கள் 2 பேரும் உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. பூ வந்து ரொம்ப ஹாப்பியாக நாவாகிட்ட வானப்பா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இவன் தாங்கிட்டே இருக்கான். அப்போ ப்ரிப்பேர்டு வந்துட்டான். ப்ரிப்பேர் வந்துட்டு நாவாகிட்ட, நாவா நான் வந்துட்டேன் வா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூக்கு கடுப்பாயிட்டு ப்ரிப்பேர்டு கிட்ட அதுக்கு என்ன அர்த்தம், அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவனும் இருந்துட்டு அதை பற்றிலாம் நான் உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை, வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூக்கு ஒன்றுமே புரியலைங்க, என்னதாண்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நாவாகிட்ட கேட்க, நாவா இருந்துட்டு ஐம் சாரி, இங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயத்த என்னால் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்ட்டு எனக்கு தெரியலை, ஆனால் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இது எல்லாமே சரியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். பூக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. பின்னாடி பணாவும் நின்றுட்டுருக்கான். இவன் பணாகிட்ட இது எல்லாமே உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் நீ ஏன்டா அவன்கிட்ட அனுப்புகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவனும் இருந்துட்டு இது எல்லாமே அவனோட சேஃப்டிக்காண்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரே ஒரு விஷயம் மட்டும்
மட்டும்தான் அவன் தெளிவாக சொல்கிறான். நீ உன்னையும் அவனையும் நம்பு, இது எல்லாமேவும் அவனோட சேஃப்டிக்காண்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இங்கே பண்ணா பிங்க்குக்கு கால் பண்ணலாமா வேணாமான்ட்டு யோசிச்சு ஒரு வழியாக காலும் பண்ணிட்டான். அவனும் அட்டன் பண்ணி சொல்லுங்க பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு இன்னும் சரியாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து லேக்கிட்ட சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை அது ஒன்றும் தேவையில்லை, நான் வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆச்சு, நான் ரெஸ்டாரண்ட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் நான் அவாய்ட் பண்ணுறேன்ட்டு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு எதுவுமே தோணலையா, உங்களுக்கு என்ன தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு அது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் இந்த மாதிரி சொன்னோன்னேவும் பிங்க் இருந்துட்டு, நான் வந்து ரிசைன் பண்ணுறேன், இதை வந்து என்னோட ஆஃப் கால் நோட்டீஸாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவனும் இருந்துட்டு, அப்போனா உன்னோட இன்டர்ன்ஷிப் பற்றி என்ன, நீ இந்த இன்டர்ன்ஷிப்பை முடிக்கலாட்டி உன்னால் கிராஜுவேஷன் ஆகவே முடியாது, நீ முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பணா சொல்ல, இவ இருந்துட்டு, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமேவும் எனக்கு தெரியாதுங்கிற வார்த்தை மட்டும் தானே, நான் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு சபார்டினேட் மட்டும்தான், ஸோ அதனால் என் மேலே இப்படி கேர் பண்ணுற எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு இப்போ கடுப்பாயிட்டு, சரி ஓகே நீ இதுதான் நினைக்கிறேன்னா நீ இதையே நினச்சிக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் இனிமேல் உன்னை நினச்சி கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு சொல்ல, அவனும் இருந்துட்டு சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே பாரில் பூவை பார்க்கறதுக்காண்டி ஸ்லிப்புன்ட்டு ஒரு ஆள் வராரு. அவர் யாருன்னா, நம்ம பூ வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பான். அங்கே கூட ஒருத்தரை மீட் பண்ணி மெர்மெய்டை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பான். அந்த ஆள் தான் இங்கே வராரு. அவரை பார்த்ததுல பூக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அவர் இருந்துட்டு பூக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த கென் தீவில் வாழ்கிறது எப்படி போயிட்டுருக்கு, எல்லாமே நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு என்னோட ரொட்டீன் லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் இந்த இடத்த பற்றி புரிஞ்சுக்கிறத பற்றி கேட்டிங்கன்னா அது வந்து இன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவரும் இருந்துட்டு நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு இவனும் இருந்துட்டு அது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இப்படி தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு, இந்த ஐலாண்டில் நிறைய ஸ்ட்ரேஞ்சிங்கான விஷயம் வந்து இருக்குது, இங்கே இருக்கிற மக்களும் சரி அவங்க சொல்கிற கதையும் சரி எல்லாருமேவும் எதையோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்க வெளியூர் ஆள்கிட்ட இருந்து, அதுதான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவரும் இருந்துட்டு சில நேரத்தில் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதே நல்லது, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ஐலாண்ட் வந்து புதுசாக வரவங்களுக்கு செட் ஆகாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவனும் இருந்துட்டு அது என்னமோ உண்மைதான், நான் இந்த தீவில் வந்து நிறைய மர்மங்களாக தான் இருக்குது, அதுவும் மெர்மெய்டு புராண கதையை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு நீ முன்னாடி இதெல்லாம் நம்பலன்ட்டு சொன்ன இப்போ என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி அப்போ நம்பலன்னு சொன்னேன் இப்போ நம்புகிறேன், ஏன்னா இந்த கதை என்னோட லைஃபோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் இதை இக்னோர் கூட பண்ணவே முடியலை இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அவனும் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா உனக்கு சின்னதாக ஒரு கதை சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த மெர்மெய்டை பற்றி கதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். முக்கால்வாசி நம்மளுக்கு தெரிஞ்சது தான், மெர்மெய்டு தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அவங்க இடுப்புக்கு கீழே மீன் மாதிரி ஆயிரும், மேலே வந்து மனுஷங்க மாதிரி இருப்பாங்க. இதுவே அவங்க கடலுக்கு மேலே வந்துட்டாங்கன்னா ஃபுல்லாக மனுஷங்களாக மாறிடுவாங்க. ஆனால் அவங்கனால ரொம்ப நாளைக்கு வந்து கடலுக்கு மேலேயே இருக்க முடியாது. அப்படி அவங்க மேலே இருக்க போகும்போது அவங்களுக்கு வந்து சில ஒரு இது மாதிரி வந்து வெளியே வரும். அதாவது அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நாவாக்கு வந்து டேட்டோ மாதிரி போட்டிருந்ததை பார்த்துட்டு நீ டேட்டோ போட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்லையா, அந்த மாதிரி ஒன்று அவங்க உடம்புல இருந்து வெளியே வருமா. அப்படி வரும்போது அவங்க வந்து கடலுக்குள்ளே போயிடணும். அப்படி கடலுக்குள்ளே போகலாட்டி அவங்களோட பிளட்டு வந்து பாய்சனாக மாறிடும். அப்படி வரும்போது அவங்க கூட யாருமே ஒன்றா இருக்கக்கூடாது, இன்டிமேட்டில் ஒன்றா யாருமே இருக்கக்கூடாது, அவங்களோட பிளட்டு பாய்சனாக மாறிடும். அந்த பாய்சனை அவங்க கடலுக்கு அடியில் போய் அவங்க ரிமூவ் பண்ணணும். அப்படி அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்க எப்பயுமே மனுஷனாக மாற முடியாது, ஃபுல்லாக மெர்மெய்டாக தான் இருப்பாங்க. இப்படி தான் மெர்மெய்டு இந்த கென் தீவில் நல்லா ஜாலியாக சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த கென் தீவுக்கு மனுஷங்க வந்தாங்களோ அப்போ தான் இது எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. மனுஷங்க வந்ததுக்கப்புறம் மெர்மெய்டும் மனுஷங்களும் கொஞ்சம் வருஷம் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் மனுஷங்களோட பேராசையால் அவங்க எல்லாருமே மெர்மெய்டை வேட்டையாட ஆரம்பித்தாங்க. இதனால மெர்மெய்டு எல்லாமே ரொம்பவே கோவமாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா மெர்மெய்டும் மனுஷங்களும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட மெர்மெய்டு சொன்னாங்களாம், இந்த மாதிரி நாங்கள் வெளியே இருக்கும்போது நாங்கள் எங்களோட தோற்றத்தை வந்து நாங்கள் வெளியே படுத்த மாட்டோம், நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி மெர்மெய்டு சொன்னாங்கன்ட்டு இந்த கதை எல்லாத்தையுமே இவன் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம பூவும் இருந்துட்டு அதுக்கப்புறம் மெர்மெய்டு வந்து இங்கே வாழலையா அப்படிங்கிற மாதிரி காமிக்க, அவன் இருந்துட்டு அப்படி சொல்ல முடியாது, மெர்மெய்டு இன்னும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க மனுஷங்க மாதிரியே இருப்பாங்க, அதனால நம்மளால் பார்க்க முடியாது. சொல்லப்போனால் மெர்மெய்டால் கூட இன்னொரு மெர்மெய்டு யார்
யாருன்ட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு பூவும் இருந்துட்டு அப்போனா நீங்கள் மெர்மெய்டை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு இதுக்கான சரியான நேரம் வரும்போது நீ என்கிட்ட கேளு, அப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பூவால் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கெஸ் பண்ண முடியுது. அவள் அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பிங்க்கு வீட்டில் அவன் சாப்பிட்ற கண்டி எல்லா பொருளையுமே எடுத்து வச்சிட்டு இருக்க. அம்மா வராங்க. அம்மா வந்து பிங்கை பார்த்துட்டு, ஏதாவது பிரச்சனையா, நீ ஏன் 3 வாரமாக வீட்டிலேயே இருந்துட்டு இருக்க, நீ இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ணுற இடத்துல இத்தனை நாள் எப்படி லீவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க. அது வந்து அம்மா நான் வேலையை குவிட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் செமஸ்டர் லீவ் எடுத்துக்கிறலான்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, என்னோட படிப்பு செலவு பற்றி நான் அதுக்காண்டி கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அம்மா உடனே இருந்துக்கிட்டு, அப்போனா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நீ ஒரு மான்ஸ்டருங்கிறது தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவனுக்கு அதை கேட்ட உடனே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மான்ஸ்டர் மான்ஸ்டர் மான்ஸ்டர், எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன மான்ஸ்டர்னு தான் சொல்லுவீங்களா, இப்போவே நான் உங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டேன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மாவும் இருந்துட்டு நீ எங்கே வேணாலும் போ, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிடுறாங்க. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் உடனேவும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். அம்மாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அம்மாவால் தன்னோட பையன் ஒரு மெர்மெய்டாக இருக்கிற விஷயத்த அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அது ஒன்று தான். ஆனால் அம்மாவுக்கு அவன் மேலே கொஞ்சம் பாசம் எல்லாம் இருக்குது. இங்கே பாரில் நாவாவை காமிக்கிறாங்க. நாவா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, பூ அவங்ககிட்ட பேசுறதுக்காண்டி போகிறான். இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது, கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம், அது உனக்கு தெரியுதா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பூ. நாவாவும் இருந்துட்டு அது எனக்கு நல்லாவே தெரியுது, நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்ன்ட்டு எனக்கு தெரியவே இல்லை, என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பூவும் இருந்துட்டு அப்போனா நான் என்னை பற்றி நீ புரிஞ்சுக்க மாட்டியா, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு, அதே ஒரு ஃபீலிங்கில் தான் நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு அப்போ எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, அடுத்தவங்க பேச்சை வந்து கேட்டுட்டு இருக்க, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்ட்டு நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் அதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்கிறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ட்டு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு எனக்கே தெரியலை, நம்ம அடிக்கடி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இங்கே, அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் ஏதோ நம்ம 2 பேர் தூரமாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேர் இப்படி பேசிக்கிட்டே இருக்க ப்ரிப்பே வந்துடுறான் நாவாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி. நாவாவும் இருந்துட்டு ப்ரிப்பே கிட்ட இருங்க, நான் இந்த கிளாஸ் எல்லாமே உள்ளே வச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ப்ரிப்பேர்டும் இருந்துக்கிட்டு சரி ஓகே நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் அங்கேருந்து போயிடுறான். இவங்க 2 பேர் மாற்றி மாற்றி முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் நாவாவும் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனால் நிம்மதியாக தூங்கவே முடியல. அவன் பூ பேசின எல்லா விஷயத்தையுமே அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அவனால் நிம்மதியாக இருக்கவே முடியல. பையன் உடனேவும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அங்கே வெளியே மேட் வந்து தூங்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறான். எனக்கு தெரிஞ்சு பூவை பார்க்கறதுக்கு தான் போவான்ட்டு நினைக்கிறேன். இங்கே பிங்கோட வீட்டில் அம்மா வந்து பிங்க்குக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல், பிங்கை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவனை காணோம். சரி ரூமில் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி ரூமில் போய் பார்த்தா ரூம்லேயும் இல்லை. அவனோட பெட்டில் ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியில் வந்து பிங்க் அவன் அம்மா பற்றி தான் எழுதி வச்சுருக்கான். மே மாதம் 14ஆம் தேதி 2018 என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கான். நம்ம பிங்கோட அம்மா டிவி பார்த்துக்கிட்டேவும் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை வந்து பிங்க் அவனோட ரூமுக்கு வெளியில் நின்று பார்த்துட்ருக்கா. அம்மா வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத அவன் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நோட் பண்ணுறான். அம்மாவை அப்படி பார்த்துட்டு இவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் சிரித்து நான் பார்த்தேன், எனக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி எழுதியிருக்கான். அப்புறம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2020 என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் எழுதியிருக்கான். இவன் வந்து ஸ்கூலெல்லாம் படிச்சுட்டு காலேஜில் சேர்றதுக்காண்டி அட்மிஷன் இதெல்லாமே பண்ணியிருப்பான் போல். அது இவனுக்கு கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கான். இதை பற்றி அம்மா கிட்ட சொல்லலாமா, அம்மா கிட்ட சொன்னாங்கன்னா ஹாப்பி ஆவாங்களா, கோஇன்சிடென்ட் அதாவது என்னை வந்து அவங்க ஹக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி எழுதியிருக்கான். இது எல்லாத்தையுமே அம்மா வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அழுக தான் வருது. அப்புறம் 2024 வருஷம் பிப்ரவரி 9ஆவது நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் எழுதி வச்சிருக்கான். அதையும் அம்மா பற்றி தான் எழுதி வச்சிருக்கான். இவன் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டான் போல். உட்காந்து படிச்சுட்டு இருக்க அம்மா சாப்பிட்றதுக்காண்டி வராங்க. அம்மாவை பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஆசையில் என் அம்மா கூட உட்காந்து நைட் டின்னர் சாப்பிட்ணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கான். சே பாவல்ல இப்போ நம்ம பிங்க்கு, அவனுக்கு அவங்க அம்மாவோட பாசம் கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்லைல்ல இப்போ வரைக்கும். நான் இந்த சீன்லாம் வரும்போது அழுகாமல் எப்படியாவது டைலாக் கரெக்டாக சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக அழுகாமல் சொல்லிட்டேன். ஆனால் என் கண்ணிலிருந்து அப்படியே தண்ணி மிதந்துக்கிட்டு நிற்கிது. இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா வந்து அந்த டைரியில் எழுதியிருக்கிறத படிக்கிறாங்க. அவங்களுக்கு அழுக பயங்கரமாக வந்துட்டுருக்கு. சே பையன் இவ்வளோ நம்ம மேலே பாசம் வச்சுருக்கானே, நம்ம அவனை வந்து ஒரு மனுஷனை கூட மதிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு
பேசிட்டு இருக்காங்க அம்மா. இங்க பூவை பார்க்கறதுக்காண்டி நாவா வந்திருக்கான். நாவா பார்த்த உடனேவும் பூ இருந்துட்டு, நீ ஓகேவா, இந்த இருட்டுல நீ எதுக்கு தனியா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு, நான் ப்ரிப்பேருக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். என்னால இதுக்கப்புறமா உன்னை விட்டுட்டு தனியா இருக்க முடியாது. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருப்பேன். என்னால எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியுமா என்னன்ட்டு தெரியல. ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். இது எல்லாமேவும் சரியானதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையுமேவும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாவா வந்து நம்ம பூவை ஹக் பண்ணிக்கிறான். பூ இருந்துட்டு நாவா கிட்ட சொல்றான், எனக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன ஏதோ இருட்டுல அடைச்சு வச்ச மாதிரியே இருக்கு. இது எல்லாத்தையும் விட எது தெரியுமா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம 2 பேரும் பார்த்துக்கிறோம். அதுவும் ரொம்ப அரிதாதான் எப்பயாவது தான் பார்த்துக்கிறோம். எனக்கு தேவை எல்லாமேவும் நான் உன் பக்கத்துலயே இருக்கணும், உன் கூடயே இருக்கணும். அது மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்ல, நாவா டக்குன்ட்டு அவனுக்கு கிஸ் பண்ணிடுறான். இப்படியே கிஸ்ஸிங் மூமெண்ட் கொஞ்சம் கியூட்டா போயிட்டு இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. பனா வந்து பூக்கு கால் பண்றான். நாவா அங்க இருக்கானா, நீ முதல்ல வெளியே வா, நானும் ப்ரிப்பேர்டோ வெளியே தான் இருக்க, வந்து கதவை தர அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் கதவை திறந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ப்ரிப்பேர் இவனை தள்ளி விட்டுட்டு உள்ள வரா. ப்ரிப்பேர் நாவா கிட்ட வந்துட்டு, நாவா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் தனியா வந்த, அது எவ்வளோ டேஞ்சருன்ட்டு உனக்கு தெரியுமா, நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கவே மாட்டியா, இது எல்லாமே உன்னோட சேஃப்டிக்காண்டி தான் பண்ணிட்டு இருக்கன்ட்டு, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பூ இருந்துட்டு, நீ இப்போ வீட்டுக்கு போனேன்னா இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ப்ரிப்பேர் இருந்துட்டு போனா போடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சண்டைக்கு போக, இவன் தான் இருந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ப்ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூவும் அமைதியாகிக்கிறான். அப்புறம் இவங்க 2 பேரும் தனியாக வந்து பேசிட்டு இருக்காங்க. நாவா இருந்துட்டு ப்ரிப்பேர் கிட்ட சொல்லிட்டான், இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு அவனை பிடிக்குது, எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே அக்கறையினால தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என் மேலே உண்மையாக அக்கறை இருந்துச்சுன்னா என்ன என்னோட ஃபீலிங் சொல்கிறபடி நடக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி நாவா வந்து ப்ரிப்பேர் கிட்ட சொல்கிறான். ப்ரிப்பேருக்கு அப்படியே ரொம்ப அழுக வருது. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ இப்படி சொன்னேன்னா நான் என்னால் வேற என்ன நாவா பண்ண முடியும். ஓகே, உனக்கு அவன் கூட இருக்கிறது தான் உனக்கு வேணும்னா நீ அவன் கூடயே இருந்துக்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப பாசமா அவன் ஹேர் எல்லாம் தடவி கொடுத்துட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் கண்ணுலேருந்து தண்ணியே வருது. அவனுக்கு தெரியாம அழுகுறான். பாவமா இருக்கு. அவன் இருந்துட்டு ப்ரிப்பேர்ட் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு பரவாயில்ல, சரி நீ முதல்ல உள்ள போ, எனக்கு கால் வருது, நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் சரின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறான். அங்க வந்து ப்ரிப்பேர்ட் கால் அட்டன் பண்ணி பேசுறான். என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு தெரியல. இவனுக்கு அழுகை தான் வந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் இவனை காமிச்சா, இவன் என்னடானா பூக்கிட்ட போய் நின்னுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனை அழுதுகிட்டே உள்ள வந்து மேட் இருக்கா இல்லையா, மேட் கிட்ட வா முதல்ல கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க பனாக்கும் கால் வருது. அவனும் அட்டன் பண்றான். லேக் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. லேக் என்ன சொல்ற, என்னை பார்க்க யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். இங்க ப்ரிப்பேர் வீட்டுல அவனோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. அப்பாவை ஹக் பண்ணிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இவன் இப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்ட ஒரு ஆள் வராரு. அவரை பார்த்துட்டு, இது பண்ணது மனுஷங்க தானே, நானே அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். இதோட எபிசோட் 6 இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க.